மேஜிக்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே போய் நம்ம சேனலை கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நியூ வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்படி இல்லைன்னா வராது. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டெமோவாகவே நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னோட மொபைல் வந்து இப்போ என் கையில் தான் இருக்குது. இப்போ நான் இங்கே தான் வச்சுருக்கிறேன், என்னோட மொபைல் இங்கே தான் வச்சுருக்கிறேன். எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் கட்டாயமாக இருக்கணும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நம்ம மொபைல்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஜிமெயில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். மொபைல்லையும் மெயில் வர்ற மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய மொபைல் லொக்கேஷனை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு கூகுள் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் இருக்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும். இந்த செக்யூரிட்டியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து யுவர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். யுவர் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டிவைசஸில் வந்து விண்டோஸ் அண்ட் கேலக்ஸி A15 இப்போ எனக்கு காமிக்குது. என்னோட ஃபோன் வந்து ஃபோன்லேயும் ஜிமெயில் கனெக்டாக இருக்குது, விண்டோஸ் அதாவது லேப்டாப்லேயும் கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து என்னோட கேலக்ஸி ஃபோன் இப்போ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். இந்த ஃபோனில் தான் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோனை கிளிக் பண்ணுறப்போ இங்கே வந்து விண்டோஸ் இருக்குது, கேலக்ஸி A50 அப்படின்னு என்னோட ஃபோன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் எ ஃபோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் கொடுக்கலாம். அப்படியே பேக் வந்தீங்கன்னா இதில் ஃபைண்ட் எ லாஸ்ட் டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுக்கலாம். இது நீங்கள் கொடுக்குறப்போ ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேலக்ஸி A50ல் என்னோட ஃபோன் வந்து ஜிமெயில் வந்து கனெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்க உங்களுக்கு மேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய IMEI நம்பர் இதில் வரும். இந்த நம்பர் வரும். இந்த நம்பர் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் ஃபோன் வந்து, அதாவது IMEI நம்பர் வந்து இதை கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் நான் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபோன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த லொக்கேஷன் வந்து இப்போ காமிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ காமிச்சிருச்சு. நீங்கள் இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு சின்ன இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளே சவுண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளே சவுண்டை தான் நான் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிங்கிங் ஆகும். ஃபோன் வந்து இந்த மாதிரி ரிங்கிங் ஆகும். இந்த மாதிரி ரிங்கிங் ஆகும். நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபோன் வந்து கண்டினியூவாக வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் பாருங்க, 5 மினிட்ஸ் வரைக்கும் ரிங்கிங் ஆகிட்டே இருக்கும். சைலண்ட் பண்ணுற வரைக்கும் ரிங்கிங் ஆகிட்டே இருக்கும். சைலண்ட் பண்ணுற வரைக்கும் ரிங்கிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து ஜிமெயிலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸ். ஆக்சுவலாக இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபோன் வந்து நீங்கள் அப்படியே உங்களால் ட்ராக் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுதுன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், செக்யூர் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்யூர் டிவைசஸில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ரெக்கவரி மெசேஜ் கொடுக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஃபோனை கொடுக்கலாம். இதில் நீங்கள் செக்யூர் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா மொபைல் வந்து லாக் ஆகிடும். அதே மாதிரி வந்து எரஸ் டிவைஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எரஸ் டிவைஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எரஸ் ஆகிடும். ஃபோன் ஆஃபில் இருந்தாலும் மறுபடியும் எப்போ ஃபோன் ஆன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து இது வந்து எரஸ் ஆகிடும். இதான் வந்து நம்ம ஃபோனை எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் என்னென்னா, இன்னொரு ஃபோன் வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஃபோன் உங்களுக்கே தெரியாமல் எதுவும் கனெக்டாக இருக்குது அப்படின்னா அதுவும் இது காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதையும் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் போய் எடுத்து விட்டுக்கலாம். எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எரஸ் டிவைஸ் இருக்குது, செக்யூர் டிவைஸ் இருக்குது. நீங்கள் செக்யூர் டிவைஸ் பயன்படுத்த தேவையில்லை. எரஸ் டிவைஸ்னு உங்களுக்கு தெரியாமல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா எரஸ் டிவைஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து சைன் அவுட் ஆகிடுங்க. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு வந்து செக்யூரிட்டியில் போய் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா
மொபைலை கிளிக் பண்ணீங்கன்னா 2 டிவைஸ் காமிக்குது இல்லையா, இதில் இந்த டிவைஸ் இருந்ததுன்னா இதில் போயிட்டு இதில் வந்து சைன் அவுட் பண்ணிக்கலாம். அதை சைன் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம வந்து சைன் அவுட் பண்ணிக்கலாம். நான் சைன் அவுட் பண்ணிட்டேன், அதனால இதில் வந்து சைன் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்கல. நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். IMEI நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போடாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெமோ ஒன்று பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி டெஸ்க்டாப்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்லையோ இருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டெமோ பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மற்றவங்ககிட்டையும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஜிமெயில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இனிமேல் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா, அதில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.